வணக்கம் நண்பர்களே. நடப்பு நிகழ்வு 26/9/2024 மற்றும் 27/9/2024 2 நாளுக்கும் சேர்த்து நம்ம பார்த்துலாம். பரம்ருத்ரா அப்படின்றது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேவா? தொழில் மயமாக்குறதுக்கு தான், அதாவது நாட்டோட தரத்தை உயரணும், ஒரு தொழில் மயமாக்கணுன்றதுக்காக அந்த சிறு குறு தொழிலெல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து தொழில்நுட்பம் லெவலில் உயர்த்ததுக்கு அந்த கம்ப்யூட்டர் உதவும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது பரம்ருத்ரான்னு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த 3 கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர் வந்து எங்கெங்கெல்லாம் நிறுவி வச்சுக்கிறாங்கன்னா பூனே, கொல்கத்தா, டெல்லி, இந்த 3 இடத்துல தான் இதை நிறுவி வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்தின் கீழே இதை தொடங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் அப்படின்னு திட்டத்தின் கீழே தான் இந்த கம்ப்யூட்டரை நிறுவிக்கிறாங்க 3 இடத்துலையும். இது வந்து தொழில்நுட்பத்தை மேம்படுத்த தான் இந்த கம்ப்யூட்டர் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், இது பேர். ஓகே, இதை வந்து சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற காம்தார் நகர், அதனுடைய பேரை வந்து எஸ்பிபி அப்படின்னு மாற்றிட்டாங்க. அவர் அங்கே வாழ்ந்த சாலை அது, அதனால் அந்த பேரை வந்து இவரோட பேராக வச்சுக்கிறாங்க. அந்த நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் இனிமேல் என்னென்னு அழைக்கப்படும்? எஸ்பிபி என்று அழைக்கப்படும். அந்த தெரு, அந்த எஸ்பிபி நகர் என்று அழைக்கப்படும் அந்த தெரு பேர். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ பட்டப்படிப்பு இருக்குல்ல, அதில் எந்த பெஸ்ட்டு, அந்த காலேஜ் எந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்ற மாதிரி தரவரிசை வெளியிட்டுக்கிறாங்க. யார் வெளியிட்டுனா QS, அவங்க தான் வந்து தரவரிசை பட்டியலில் வெளியிட்டுக்கிறாங்க. இதில் வந்து 100 நிறுவனங்கள் இடம்பெற்றுக்கிறாங்க. 100 நிறுவனங்கள் இடம்பெற்றுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 14 இந்திய நிறுவனம் இடம்பெற்றிருக்கு. அந்த வரிசையில் காலேஜ், IIM காலேஜெலாம் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு மட்டும் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து வேணால் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், இதான் வந்து இந்த நிறுவனம் தான் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. MBA பட்டப்படிப்பில் தரவரிசையில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. இங்கே எங்கே இருக்குதுன்னா அமெரிக்காவில் இருக்குது இந்த நிறுவனம். புரியுதுங்களா? காலேஜ் தான் MBA படிக்கிறவங்கள நம்ம அதில் அந்த காலேஜ் எந்த தரவரிசை பற்றி அந்த தரவரிசை பற்றி வெளியிட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப அனைத்தையும் நம்ம படிக்க தேவை. ஓகேவா? கரெக்டாக என்ன தேவை அதை மட்டும் படிங்க. பரம்ருத்ரான்றது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், அவள் தான். அது நுங்கம்பாக்கத்தில் காம்தார் நகரோட பேரை வந்து SBP நகர்னு பேரை மாற்றிட்டாங்க. அவள் தான். MBA தரவரிசை பட்டியலில் ஃபஸ்ட்டு இருக்கிற எந்த நிறுவனம் கேட்டால் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், அது வந்து அமெரிக்காவில் இருக்குது. தேங்க்யூ. லடாக் யூனியன் பிரதேசத்தில் சியாச்சின் என்ற இராணுவ முகாம் இருக்குது. சியாச்சினில் வந்து இராணுவ முகாம் இருக்குது. ஓகே, அங்கே வந்து வருகை புரிஞ்சுக்கிறாங்க. யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து வருகை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? அதை வந்து 3ஆவதாக சென்றவங்க அவங்க தான். அந்த இராணுவ முகாமுக்கு குடியரசுத் தலைவர் வரிசையில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக குடியரசுத் தலைவர் அவங்க தான் அங்கே அந்த இராணுவ முகாம் சென்று அடைஞ்சவங்க. ஓகேவா? ஏன்னா அந்த இராணுவ முகாம் எங்கே இருக்குது? காரகோரம் மலைத்தொடரில் இருக்குது. 26 அடி உயரத்தில் இருக்குது. அந்த உயரத்தில் நம்ம இராணுவ வீரர் வந்து நம்ம நாட்டு எல்லை, நமக்காக அங்கே எல்லையில் பாதுகாப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அவங்கள போய் பார்த்துக்கிறாங்க அவங்க. ஓகே, முதல்ல யார் போனாங்கன்னா அப்துல் கலாம் தான் போகிறார். ஃபஸ்ட்டு 2004 போகிறார். அப்போ பாருங்கள், அதுக்கு முன்னே யாருமே போகவே இல்லை அந்த இடத்துக்கு. அந்த அளவுக்கு அது ஒரு, ஏன்னா -50 டிகிரி செல்சியஸ் அங்கே குளிர், அந்த அளவுக்கு ரொம்ப குளிரும். -50 டிகிரி நம்மளுக்கு சாதாரணமாக 0 வந்துட்டாவே நம்மளுக்கு எப்படி பல்ல நடுங்க. அங்கே -50 டிகிரினா நினச்சி பாருங்கள் அப்போ எப்படி இருக்கிறாங்க அங்கே. ஓகேவா? 2004 அப்துல் கலாம் வந்து சென்று வந்துக்கிறாங்க. அதே போல் வந்து 2018 ராம்நாத் கோவிந்த் அவர்களும் போய் வந்துக்கிறாங்க. இப்போ 3ஆவதாக யார் போய்க்கிறாங்க? திரௌபதி முர்மு அவர்களும் அங்கே போயிட்டு வந்துக்கிறாங்க. புரியுங்களா? அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து ஒரு அந்த, ஏன்னா நம்மளால் வெயிலும் தாங்க முடியாது தான், ஆனால் குளிர் அதை விட தாங்க முடியாது. ஏன்னா கையெல்லாம் நட்டுங்கிறதுக்கும் இப்போ விரைச்சி போடும் தானே அந்த பனி பட்டோடனே. அந்த மாதிரி -50 டிகிரி செல்சியஸ்னால் பனிப்பொழி எப்படி இருக்காங்க அந்த இடத்துல இராணுவ வீரர் இருக்கிறாங்க நாட்டுக்காக. ஓகே, லடாக் யூனியன் பிரதேச சியாச்சின் இராணுவ முகாம், இதுதான் வந்து உலகத்திலே உயரமான இராணுவ முகாமாக இருக்குதான். புரியுதுங்களா? ஏன்னா 26 அடி உயரத்துக்கு மேலே இருக்குதான் அங்கே இராணுவ முகாம். ஓகேவா? தேங்க்யூ.